நியூஸ் அண்ட் நியூஸ்க்கு வரவேற்கிறேன் ராம்குமார். வணக்கம். பேசுவதற்கு இன்னைக்கு நிறைய பரபரப்பான செய்திகள் இருக்கு, பேசுவோமா? பேசுவோம். ஸோ அதிமுக இருந்து இன்னைக்கு ரெண்டு தரப்பா இருந்தாங்க இல்லையா? நம்ம ஒரு மாதிரி பைச்சாட்டே போடலாம்னு நினைக்கிறேன். அது அதிமுக போடலாம், அந்த மேப் போட்டு இது எங்க போச்சு இது எங்க போச்சு கன்ஃபியூஸ் ஆகுது நிறைய. எடப்பாடி பழனிசாமி அதிமுக, ஸோ அதுல இருந்து வந்து பிரிஞ்சு என்ன ஆச்சுன்னா சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி அதிமுக ஆச்சு. ஸோ ரெண்டு ஆச்சு. ஸோ இப்போ அதுல இருந்து என்ன இருக்கு அப்படின்னா சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி அதிமுக இருந்து ஒரு 3 எம்எல்ஏக்கள் வந்து பிரிஞ்சு வந்து இப்ப தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. 3 பேர் வந்து. அது மட்டும் இல்ல, திரும்ப இந்த பக்கம் இருந்து ஒரு 5 பேர் வரைக்கும் திரும்ப அவங்க பேக் டு இபிஎஸ் இருக்காங்க. ஐயோ தலை சுத்துப்பா. தமிழ்நாட்டுக்கு அரசியல் இது புதுசோ அண்மை ஆண்டுகள்ல ஒப்பிடும்போது இல்ல, இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்குது. ஆனா இவ்வளவு எலெக்ஷன் முடிஞ்சு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் நடந்ததுனால இதுதான் முதல் முறை. அப்படிதான். இல்ல இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு பெரிய ஜம்ப் எல்லாம் 21 நாள். ஆமா ஆமா, ரொம்ப இதா போயிட்டு இருக்குது. தாவேகா தரப்புல இப்ப 3 எம்எல்ஏக்கள் ஜாயின் பண்ணிருக்காங்க. தாராபுரம் எம்எல்ஏ, அதே பெருந்துறை, மதுராந்தகம் 3 பேரும். அது என்னன்னா ஜெயக்குமார், சத்யபாமா. அசம்பிளியில முறை விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விமர்சனம் வச்சார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்கட்சி தலைவர். குதிரை பேரம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். அதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பஞ்ச் டயலாக் கிடைச்சார். இது குதிரை பேரம் நடத்தும் அரசு அல்ல, குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு அப்படின்னாரு. குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இது எக்ஸ்பிரஸ் வேகத்துல செயல்படுது இந்த அரசு. அதாவது இவங்க என்னன்னா போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க பேரவைத் தலைவர்கிட்ட. அது அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்து அப்ரூவல் ஆயிருச்சு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அப்ரூவல் ஆகுதா இல்லையாங்களா அவங்களுக்கு கவலையே இல்லை. அடுத்து போய் ஆதவர்ஜுனாவை போய் செக்ரட்டரியேட்லயே உள்ளுக்குள்ளே உட்காந்து பாக்குறாங்க. அவரு வந்து நாமெல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் விஜய் அவர்களையும் போய் பாக்குறாங்க. இவ்வளவு வேகமா நடந்துட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்களோட ஐடி கார்டும் வந்துருச்சு. தாவேகால ஜாயின் பண்ணதுக்கான ஐடி கார்டு. இவ்வளவு வேகமாலாம் ஒரு அரசியல் கட்சி செயல்படுறது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை போலயே. சும்மா அது சொன்ன மாதிரி அதான் அவர் நீங்க சொன்ன மாதிரி பஞ்சலாய்க்கு ஏத்தப்பல வேலை பார்த்துட்டு இருக்குது தாவேகா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியல இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம அதிமுக 2 தரப்பா இருந்தாங்க இல்லையா? ஸோ எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களா 22 பேர் இருந்தாங்க. சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களா வந்து 25 பேர் இருந்தாங்க. ஸோ இதுல வந்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அவங்களுடைய எண்ணிக்கை வந்து அப்படியே குறைந்து வந்து இப்போ அவங்க சைடு வந்து 17 ஆயிடுச்சு. இவங்க தரப்பு வந்து 22. இவங்க தரப்புல எந்த மாற்றம் இருக்கு? 3 பேர் வந்து தாவேகா ஜாயின் பண்ணிட்டாங்க. மீதி வந்து ஒரு 5 பேர் போயிட்டாங்கன்னா 27 வந்து இபிஎஸ் அவர்கள் தரப்புல இருக்காங்க. ஆமா. சோ 27 17 அப்படின்ற நிலைமையில இருக்கு. சோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, என்ன பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது என்னன்னா இதுல 2 கேள்வி எழுந்தது இதை கேட்டோம்னா. எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்பு வந்து தாவேகாக்குள்ள வராங்கன்னா அமைச்சரவை கேட்டு வராங்க அப்படின்னு வரும்போது, அதற்கப்புறம் வந்து அது பிரேக் ஆச்சு. இல்ல அமைச்சரவை எல்லாம் கொடுக்க போறது இல்லைங்கிற மாதிரியான வந்துச்சு. அது அப்படியே அந்த இடத்துல நின்றுச்சு. உடனே எஸ்பி வேலுமணி அவர்கள் பேக் அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பேரு ஓகே இங்க இருந்தா சேஃப் இல்ல போல அப்படின்ட்டு இபிஎஸ் அவர்கள் பக்கம் ஒரு 5 பேர் வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ வேலுமணி அவர்கள் தரப்புல வந்து 3 பேர் ரிசைன் பண்ணிட்டு தாவேகாக்குள்ள போயிருக்கிறாங்க. ரிசைன் பண்றாங்கன்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, எம்எல்ஏ பதவியை மட்டும் அவங்க கேட் பண்ணல அப்படிங்கிறது அது ஒரு இது. ஏன்னா எம்எல்ஏ பதவி வேணும்னா அவங்க ஏடிஎம்கேலே இருந்திருக்கலாம், 5 வருஷம் அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாம். அவங்க வந்து எம்எல்ஏ பதவியை மட்டும் எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தெரியுது. இதெல்லாம் ஒரு இந்த கனெக்டிங் டாட்ஸ் தான். அப்போ வந்து அவங்க தாவேகாக்குள்ள போறாங்கன்னா திரும்ப கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. அந்த திருச்சி கிழக்கோட சேர்த்து 4 இடங்கள் இப்போ வந்து தேர்தல் நடக்க போகுது. இந்த இடத்துலதான் வந்து நான் ரவிக்குமார் எம்பி அவர்களுடைய இல்ல நான் பின்னாடி நீங்க அதை சொல்லுங்க. இப்போ வந்து அவங்க அதுல ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து எம்எல்ஏவா மட்டுமே தொடருவாங்களா இல்ல அமைச்சராவாங்களா ஒரு கேள்வி. 2வது, எடப்பாடி அவர்கள் தரப்புல இருந்து கட்சி உத்தரவை மீறி வாக்களிச்ச இவங்களை வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஆல்ரெடி ஒரு லெட்டர் ஒன்று பேரவைத் தலைவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நடவடிக்கை எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்புல செயல்படுத்தப்படுமா, அதே மாதிரி அங்கிருந்து 5 பேர் இந்த பக்கம் இபிஎஸ் பக்கம் வந்தாங்களா அவங்க மேலேயும் சேர்த்து செயல்படுத்தப்படுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வருது. இதெல்லாம் பேரவைத் தலைவருடைய முடிவுக்கு உட்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த 3 பேர் வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னா, அதிமுக மூழ்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இதுல கன்வே ஆயிருக்கு. ஏன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்புல இருக்கிறவங்க இந்த 2 தரப்புல யாரோ ஒருத்தர் மேல கண்டிப்பா வந்து கட்சி தாவல் தடை சட்டம் பாய போகுது. அப்படிங்கும் போது இன்னும் அசம்பிளியில அதிமுகவினுடைய எண்ணிக்கை குறைய போகுது அப்படிங்கறதான் அதனுடைய அர்த்தம்.
அப்போ அதிமுக ஆல்ரெடி பலவீனப்படுது. குறைஞ்சிருச்சு. இப்ப ஆல்ரெடி 47ல இருந்து இப்போ 3 பேர் அங்க போயிட்டாங்கன்னா 44. அப்போ இன்னும் அதிமுக வந்து மூழ்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி இதன் மூலமா தெரிய வருது. ஸோ இப்போ எனக்கு இதுல 2 விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இவங்க நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ப்ராமிஸ் வந்து அமைச்சர் பதவியாக இருக்கலாம். ஒண்ணு அது இருக்கலாம்ன்ற டாட் எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னா, ரவிக்குமார் எம்பி அவர்கள் வந்து ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. தார்மீக ரீதியா அது வந்து சரியா இருக்காது. ஸோ அதெல்லாம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தலில் போட்டிட்டு தாவேக்கால இணைஞ்சு இடைத்தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சுட்டு அவங்க சட்டப்பேரவை கட்டும், அதுக்கப்புறமா அவங்களுக்கு அமைச்சரவையில வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இப்ப அதுக்கப்புறம் பார்த்தோம் இவங்க விசிகா தரப்புல இருந்து அமைச்சரவை எல்லாம் இடம் பெற்றுட்டாங்க. ஸோ அதற்கு அடுத்த நகர்வா தான் இது நடந்திருக்கு. நீங்க வந்து கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னீங்க, அது வந்து சட்டப்பேரவை தலைவர் அவருடைய முடிவுக்கு உட்பட்டதுதான். அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போதைக்கு எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நானு இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸ்டெபிலிட்டி போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் என்ன டச் பண்றேன்னா, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க 2 பேரும் வந்து ஆரம்பத்துல ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டே இருப்பாங்க. தொடர்ச்சியா பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறப்ப என்னன்னா, நம்மளே ஒரு தடவை சொல்லணும், எஸ்பி வேலுமணி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு கட்சி வந்து ஒன்றிணைணும் சொல்லி பல ஆட்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சிவி சண்முகம் ஏதோ ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பார் அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மாதிரி டென்ட் கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனா எஸ்பி வேலுமணி முடிஞ்ச அளவுக்கு ஒப்பீட்டளவு தவிர்த்துட்டாரு. கம்பேரிட்டிவ் டு நம்ம சிவி சண்முகம்ன்றத நம்ம கடந்த கால செய்தியாளர் சந்திப்பை பார்த்தா தெரியும். அமைச்சரவை எல்லாம் ஒதுக்குனதுக்கு அப்புறமா விசிகாவும் ஐஎம்எலும் அமைச்சரவையில இணைஞ்சதுக்கு அப்புறமா எஸ்பி வேலுமணி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட் வந்து சிவி சண்முகம் உடன் இல்ல. சோ அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். சோ எங்களுக்கு வந்து அதிமுக உடையணும் அப்படின்றது எங்க நோக்கம் இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படின்றத அழுத்தமா பதிவு செய்யறாரு. அந்த பிரஸ் மீட்ல சிவி சண்முகம் இல்ல. சோ இப்ப வந்து இது எல்லாமே ஒரு இதாதான் வச்சுக்கோங்க. இப்ப வந்து என்ன வேறுனா 3 எம்எல்ஏக்கள் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ப்ராமிஸ் ஏதோ சம்திங் இருக்கலாம்னா சிவி சண்முகம் நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது. இப்ப வந்து நம்ம பேசுறது கொஞ்சம் ஒரு செய்தியாளர் சந்தித்து அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, அதை வந்து அப்புறமா சொல்றேன் அப்படின்ட்டு போயிருக்கிறாரு. மேபி எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் ஒரு ஸ்பிளிட் தனியா இருக்கிறாங்க இல்லையா, அதுலயுமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. சிவி சண்முகம் அடுத்து வந்து தாவேக்கால இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. கடைசி 2 பேர் இருந்தாலும் 2 பேரும் 2 ஸ்பிளிட் ஆவாங்கங்கிற மாதிரி இருக்கு. அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சிவி சண்முகம் வந்து எம்பி பதவி ராஜினாமா பண்ணிட்டு இங்க சட்டப்பேரவைக்கு வராருன்னா வெறுமனே எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு வரமாட்டாரு. ஸோ சம்திங் என்னமோ நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு எஸ்பி வேலுமணி சிவி சண்முகமே வந்து கடைசி வரைக்கும் ஒன்றாக இணைந்து பயணிப்பாங்களா அப்படின்றது சந்தேகமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இதுல தாவேக்காவோட ரோல் பத்தி தாவேக்கா தான் வந்து 2 விஷயங்கள் வந்து இயல்பா வந்து சட்டப்பேரவையில போய் சந்திச்சு கட்சியில் இணையறதுன்றது தெரியல, எனக்கு நினைவு இல்ல. தலைமைச் செயலகம் இயல்பா என்ன பண்ணுவாங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு அண்ணா அறிவாலயம் போவாங்க. நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னாடியுமே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நேரா சட்டப்பேரவைக்கு வருவாங்க, சபாநாயகர்கிட்ட வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாங்க, வண்டி நேரா அறிவாலயம் போகும். முன்னாள் முதல்வர் அப்போது முதல்வராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பாங்க, கட்சியில் இணைவாங்க. இபிஎஸ் அவர்களை சந்திச்சு கட்சியில் இணையணும்னா அவருடைய அந்த கிரீன்வே சாலை அங்க போய் இணைஞ்சிருக்காங்க. ஸோ சட்டப்பேரவை இது மாதிரி நடந்ததா வந்து எனக்கு நினைவு இல்லை. இல்ல அது சட்டப்பேரவை அப்படிங்கிறது மக்கள் வந்து உங்களுக்கு மக்கள் வேலை செய்யறதுக்காக கொடுத்த ஒரு அலுவலகம் தானே. அதை கட்சி ஆபீஸ் மாதிரி இப்படி யூஸ் பண்றது அது என்ன டெக்கோர்? அது வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டதா, அது கண்டிப்பா அது தொடர்பான விவாதங்கள் நிச்சயமா எழுன்னு நினைக்கிறேன். அவர் ஆதவ அர்ஜுனாவை போய் இந்த 3 எம்எல்ஏக்களை வந்து முதல்ல சந்திச்சிருக்கிறாங்கன்றது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி, யார் இங்க இந்த செஸ் கேம் இங்க ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றதும் வந்து ஒரு கேள்வி எழுப்புது நமக்கு. இது வந்து இப்போ இணையதளங்கள்ல குதிரை பேரம் தொடர்பான விவாதங்களை திரும்பவும் கிளப்பிருக்கு. இது எல்லாமே மக்கள் கிட்ட வந்து ரொம்ப எளிமையா போய் சேர்ந்துரும். நீங்க வந்து குதிரை பேரம் நடக்கல, பின்னாடி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற நிலைமையில மக்கள்கிட்ட வந்து இந்த வாதங்கள்லாம் எடுபடுமான்னு தெரியல. இன்னொன்னு இவங்க 3 பேர் இப்போ கம்ஃபர்டபுளா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருச்சு, மினிஸ்ட்ரி ஷேர் பண்ணியாச்சு, இப்ப கவர்மெண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப ஏன் இந்த 3 பேர் உள்ள வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா தாவேக்காவுக்குன்னு தனித்து 117 எம்எல்ஏக்கள் கிடையாது, புரிஞ்சுதுங்களா? அத வந்து அவங்க உறுதி செய்யறதுக்கான வேலைகள் இறங்கி இருக்கிறாங்கன்றது இதன் மூலமா தெரியுது. இதன் மூலமா அவங்க நிக்க போறதும் இல்ல, 117 வரைக்கும் வந்து இன்னும் தொடருவாங்க, 117 தாண்டி போகிறதுக்கும் அவங்க தொடருவாங்க அப்படின்றது இது வந்து நமக்கு அப்பட்டமா தெரியுது. இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க கவர்னர் மாளிகைக்கு ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருந்தீங்கல்ல, அந்த சமயத்துல நீங்க ஆட்சி அமைக்கணும்னு உங்களுக்கு ஆதரவா சிலர் வந்து நின்னாங்கல்ல முன்னாடி, அவங்கள வந்து இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு செயலா இது மாறிடும்.
அதை வந்து அவங்க பேலன்ஸ் பண்றதுக்கு தான் வந்து ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப இடைத்தேர்தலை போட்டிட்டு தானே கூப்பிடுறாங்க. சோ அது அவங்களுடைய டிமாண்டும் ஓரளவுக்கு அந்த இடத்துல வந்துருச்சுன்ற. நீங்க டைரக்டா வந்து அதிமுகவே ஸ்பிளிட் பண்ணி அந்த தரப்பு நீங்க ஏக்நாத் ஷிண்டே தரப்புக்கு மகாராஷ்டிரா நீங்க என்ன ராஜினாமா பண்ணிட்டு நீங்க என்ன திரும்ப தேர்தல் வச்சு அவங்க எடுத்துக்க போறீங்க? பெரிய ஸ்பிளிட் இல்லாம இது வேற என்ன? இது டெக்னிக்கலான டேர்முக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்றீங்களே தவிர இது வந்து வேற எதுவும் சொல்ல முடியாது. ஸ்பிளிட் நடந்திருக்கு, அது அப்பட்டமா வெளியில தெரியுது, ஊடகங்களே நிறைய செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இது வந்து அதை அப்படியே பூசி முழுகிறது வேலைக்கு. அதான் அது இன்னொரு செய்தி என்ன உணர்த்துது, அவங்க ஏன் 117 தாண்டணும்னா கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு நமக்கு 5 ஆண்டுகளுக்கும் தொடருமா அப்படின்றது ஏதோ ஒரு சந்தேகம், பயம் ஏதோ ஒண்ணு அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இப்ப அவங்களுக்கு ஆல்ரெடி கிட்டத்தட்ட 120-121 எம்எல்ஏக்கு ஆதரவு இருக்குன்ற சூழல்ல அவங்க ஏன் 117 தாண்டி தாவேக்கா நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அது வந்து அதிமுக அது என்னவா இருக்குன்றது தெரியாது இல்லையா. சோ இப்ப தாவேக்காக்குன்னே வந்துருச்சு அப்படின்னா அவங்க அதை சேஃப் சைடா வச்சுக்கணும் அப்படின்றத பாக்குறாங்கன்றது தெரியுது. சோ இவங்க எவ்வளவு நாளைக்கு ஆதரவு தருவாங்க அப்படின்றது தெரியல அப்படின்றது இல்ல. நேத்து இவர் மு. வீரபாண்டியன் அவருடைய சிபிஐனுடைய மாநில செயலாளருடைய ஒரு நேர்காணல் ஒன்று பார்த்தேன். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, பீப்புள் மேண்டேட்டரி முக்கியம், நாங்க வந்து எந்த காலத்திலயும் இந்த 5 வருஷம் கண்டினியூ ஆகும், நாங்க எந்த இடத்துலயும் ஆட்சிக்கு ஆபத்து வர மாதிரி நாங்க வந்து ஆட்சிக்கு அவிழ்ப்புலாம் செய்ய மாட்டோம்னு உறுதி கொடுத்துருக்காரு. சண்முகமும் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாரு. அவரு சண்முகம் அவர்கள் சொல்லும்போது லாஸ்ட் என்ன சொன்னாருன்னா, அதிமுகவினர் உள்ள வராங்க, அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் பீப்புள் மேண்டேட்டரிக்கு எதிரானதுதான், அப்ப நாங்க மறுபரிசீலனை செய்வோங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னாரு. அப்போ உள்ள வரல அப்படிங்கும் போது அதற்கான இதுவும் எடுபட போறதில்ல. ஏன் அவசரமா இந்த மாதிரியான வேலைகள் தாவேக்கா இறங்குது அப்படிங்கிறது, அது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க கவர்னர் மாளிகைக்கு போயிட்டும் வந்துட்டும் இருக்கும்போது இங்க வந்து ஒரு நிலையான அரசு வேணும்னு ஆதரவு கொடுத்த அந்த கட்சிகள், அதுவும் கூட்டணியில இருந்து மிகப்பெரிய சலசலப்புக்கு மத்தியில வெளியில வந்து ஆதரவு கொடுத்த அந்த கட்சிகளுக்கு நீங்க வந்து செய்யக்கூடிய கைமாறு மாதிரி இது தெரியல. பார்க்கலாம். எதிர்கட்சியினர் வந்து நிச்சயமா இதுக்கு ஏதாவது எதிர்வினை ஆற்றுவாங்க. கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவு கட்சிகள் அது வேற, சொல்றது யார ஆதரவு கட்சி சொல்றது, அவங்க சைட்ல இருந்து நிச்சயமா இதுக்கு எதிர்வினை வரும். அவங்க என்ன மாதிரி எதிர்வினை ஆற்றுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்தா நமக்கு தெரியும். அவங்க ஓரளவுக்கு இது எப்படி அவங்க அணுகுறாங்க அப்படின்றது தெரியும். இல்ல ரவிக்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி இதை வந்து தார்மீக ரீதியா அவங்க ராஜினாமா பண்ணி தான் வராங்க. சோ அந்த அக்கௌண்ட்ல நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு நிலைப்பாடு எடுக்கிறாங்களா இல்லையான்றதும் நமக்கு வந்து அடுத்தடுத்து இதுல தெரியும் நமக்கு. அதான் உடனே அதை இது உடனே பிரேக் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா இது இன்னொரு சலசலப்பை ஏற்படுத்தும். இது அதே மாதிரி இப்ப 3 பேர் வந்தது அப்படிங்கிறது இதோடு நிக்க போறது இல்ல, இனியும் வரப்போறாங்க அப்படிங்கறதா. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இளைஞர் அணி கூட்டத்துல பேசியிருந்தார் இல்லையா, அதை சொல்லியிருந்தாரு. இது வந்து 5 ஆண்டு காலம் தொடரக்கூடிய ஒரு ஆட்சி மாதிரி தெரியல அப்படின்றது அவர் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை இந்த செயல்கள் நடவடிக்கைகள் வந்து தொடரும் பட்சத்துல அவங்க வந்து பெரும்பான்மை எடுத்துட்டாங்க அப்படின்னா தொடர்ந்துடும் நினைக்கிறேன் நான். அது பாப்பா என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படிங்கிறதுல. ஸோ இப்போ நம்ம இது பேசியிருக்கோம்ல, சட்டம் ஒழுங்கும் வந்து பெரிய ஒரு பிரச்சனையா பேசுபொருளாயிட்டே இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து குற்றங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுபொருளா இருக்கு. ஸோ அதுக்கான எதிர்வினை வந்து நிறைய எதிர்கட்சிகள் தரப்பு நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்படுது ஆளும் தரப்புக்கு. முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து காவல்துறையினர் எல்லாம் கூப்பிட்டு ஏதோ ஆலோசனை எல்லாம் நடத்திருக்கிறாரு. அது சம்பந்தமாகவும் தகவல்லாம் இன்னைக்கு இது நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கும் போது இன்னைக்கு காலையில மதுரையில ஒரு நடத்திருக்கு. ஸோ அதான் அது எண்ணிக்கை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவருடைய ட்விட்டர் பக்கம் போனாலே வந்து இது உத்தரப்பிரதேசமா தமிழ்நாடானே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பட்டியல் போட்டிருந்தாரு. ஸோ ஆளும் தரப்பு இப்பதான் வந்திருக்கிறாங்கன்ற நேரத்துல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமா, இது அழுத்தம் சொல்லாம இல்ல சவால்னு சொல்லாமான்னு தெரியல, இது வந்து நிச்சயமா வந்து அவங்க எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. இது வரைக்கும் வந்து என்ன பேசுறதுன்னா, முதல்வர் அவர்கள் கோவை சம்பவத்துல நேரடியா முதல்வர் அவர்கள் தொலைபேசியில பேசியிருக்கிறதெல்லாம் தகவல் வந்திருக்கு. சோ என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தாவேக்கா தரப்புல இருந்து இதுக்கு பதில்கள் சொல்றாங்க. அது வந்து ஏற்கக்கூடிய பதில் தான். ஆனா இந்த பதில போன ஆட்சியில அவங்க சொல்லும் போது இவங்க ஏத்துக்கல. போன முறை வந்து இப்படி எல்லாம் சம்பவம் நடக்குதே, சிஎம் சார் என்ன பண்றீங்கன்னு சிஎம் சார்னு ஒரு அடைமொழி, அந்த டேக் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அப்போ வந்து நீங்க ஏன் இப்படி ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க, கைது பண்றீங்க, இப்படி குற்றமே நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றீங்க, அதுதானே பொறுப்பான வேலை அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. இப்ப வந்து இப்படி ஒரு குற்றம் கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கு அப்புறம் தாவேக்கா தரப்புல இருந்து அதான் கைது பண்ணிட்டாங்கல்ல, வேற என்ன பண்ணணும்னு கேள்விகள் வைக்கும் போது அதையே திமுக காரங்க திரும்ப கேட்கறாங்க. குற்றமே நடக்கக்கூடாதுன்னு தானே நீங்க சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, இப்ப மட்டும் எப்படி குற்றம் நடக்குது அப்படிங்கிற விமர்சனத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. அதாவது நம்ம எதை விதைச்சோமோ அதை இருப்போம் அப்படிம்போம்ல, அந்த மாதிரி தாவேக்காவினர் என்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்களோ அதே இப்ப திரும்ப அவங்களை நோக்கி நீளுது. அதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க? டேக்கிள் பண்றது சிரமம் தான். ஆனா அவங்க சொன்ன இது அரசியல் ரீதியா அரசியல் கருத்துல பார்த்தோம் அப்படின்னா மாறி மாறி விமர்சனங்கள் இயல்புதான். ஆனா இது குற்றங்கள் தடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு நாள்ல ஒரு குற்ற சம்பவத்துல நடந்துடாது. அது ஒரு
நீண்ட நிறைய ஒரு பயணமா இருக்கணும். அதை சார்ந்த நான் பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அந்த வேலைகள்ல இந்த தாவேகா அரசு கவனம் செலுத்துறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாவே நமக்கு தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு ஓரிரு வாரங்கள்ல நமக்கு இவங்க எந்த டைரக்ஷன் நோக்கி போறாங்க அப்படின்றதுலே தெரிஞ்சிடும். இவங்க வந்து இந்த சம்பவத்தை வந்து இது போன்ற சம்பவங்கள் அடுத்து படிப்படியாக குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை நோக்கி போறாங்களா, இல்ல இதை வந்து இந்த விஷயங்கள் நம்ம மூலமா நடக்கக்கூடிய அந்த டேமேஜ் கண்ட்ரோலை ஒரு மாதிரி மிட்டிகேட் பண்றாங்களா அப்படின்றது நமக்கு நாளடைவில் தெரியும். முடிந்த அளவுக்கு ஆனா அது உடனடியாக விமர்சனம் வைக்கிறது அரசுக்கு பொறுப்புனா பொறுப்பு. ஆனா இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. திமுக வந்து எதிர்கட்சிக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. சோ முதல்ல கூட ஒரு எல்லா கட்சியுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை தாவேகா அரசு எதிர்க்கிறதுல ரொம்ப வீரியம் அறிக்கையுமே கூட சின்ன பாயிண்டடா சொல்றாரு. டிடிவி தினகரன் அவர்களும் வந்து தொடர்ச்சியா அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காரு. அண்ணாமலை அவர்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் காயின் பண்றாரு இந்த பீரியட்ல. நிறைய விஷயம் தொடர்ச்சியாக வந்து அவர் எல்லா குற்றங்களும் வந்து அடிக்கிட்டு இருக்கிறாரு, தரவுகள் முன் வைக்கிறாரு, விமர்சனங்களை வந்து கூர்மையாக வைக்கிறாரு தாவேகா அரசு மேல. எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து பல முனைகள் வந்து செயல்பட்டு தான் இருக்கிறாங்க. இந்த முறை கடந்த முறை எந்த அளவுக்கு செயல்பட்டாங்கன்றது நம்ம பார்வையாளர்களுக்கு கைக்கே விட்டுருவோம். நம்ம அடுத்து என்னன்னா தேசிய அளவுல காக்ரோச் ஜனதா பார்ட்டி பெரிய அளவுக்கு ஒரு பேசுபொருளா இருக்கு. அடுத்து மீண்டும் ஒரு இன்ஸ்டா புரட்சியா? சீஃப் ஜஸ்டிஸ் அவர் சொன்ன ஒரு கருத்து அப்படிங்கிறது இன்னைக்கு வேற ஒரு வடிவமா மாறி ஒரு இயக்கமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்ஸ்டா புரட்சியான்னு சொல்ல தெரியல, ஆனா வந்து இந்த பீரியட்ல பாஜகவிற்கு ஒரு தலைவலியாக அது மாறி இருக்கு. தெரியல, பார்க்கலாம். வந்து இப்பதான் நானும் சார்ந்த நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கிறனால அதை பத்தி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு. அதை நம்ம வெவ்வேறு கோணங்கள் இருந்தும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை எனக்கு இருக்கு. ஸோ நாளடைவில் அவங்க செயல்பட என்னவா இருக்கு, என்ன மாதிரி செயல்பட போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. நேற்று பார்க்கும்பொழுது கூட ஏதோ பதிவுலாம் போட்டிருந்தாங்க, உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒப்பீனியன்ஸை மக்கள்கிட்ட இருந்து, அதாவது இளைஞர்கள்கிட்ட இருந்து அவங்க கேட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற நேரத்தில் வேலை வாய்ப்பு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்குன்றனால அதை மையப்படுத்தி இவங்க அதை ஒரு பிரதான ஒரு புள்ளியா வச்சு இயங்கிட்டு இருக்கிறாங்க. நாளடைவில் என்ன பண்ண போறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்றத வச்சுதான் வந்து முழுமையான ஒரு பார்வை அவங்க மேல நமக்கு வரும். பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். திரும்பவும் பேசுவோம், அதுலயும் நிறைய பேசுறதுக்கான விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் எடுத்து நிறைய அப்கமிங் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். வந்துட்டே தான் இருக்கும், அதுக்கு சந்தேகமே வேண்டாம். நன்றி. நன்றி.